ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 27. அபிக்கு தன் அண்ணன்களின் மேல் உள்ள அதீத அன்பை வேறு மாதிரி புரிந்து கொண்டிருந்த சஞ்சனா. அதை வைத்து விளையாடி பார்க்க எண்ணி பேசியவள் அபியிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதில் வேறு எதுவும் பேசாமல் சிறு முறைப்போடு எழுந்து சஞ்சனா அங்கிருந்து நகர்ந்தாள். அவி சற்று தள்ளி அமர்ந்து அலைபேசியிலேயே கவனமாக இருந்ததால் இதையெல்லாம் கவனிக்காமல் போயிருக்க அபிக்கு மிக அருகில் இருந்த ஆதியின் செவிகளில் இவை அனைத்தும் விழத்தான் செய்தது. தனாவோடு சேர்ந்து மோதிரங்களை பார்ப்பது போலவே தெரிந்தாலும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த ஆதி சஞ்சனா அங்கிருந்து நகர்ந்தவுடன் தன் தங்கைக்கு அருகில் மிக இயல்பாக அமர்வது போல வந்து அமர்ந்து ஒரு புன்னகையோடு அவளின் தலையை பிடித்து செல்லமாக ஆட்டியவாறே, எங்க குட்டி தங்கை வளர்ந்துட்டா போலையே என்றான் ஆதி. அதெல்லாம் இல்லை, நான் எப்பவும் உங்க குட்டி தங்கை தான் என சலுகையாக அவன் மீது சாய்ந்து கொண்டவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி கொண்டவன், யாரு இல்லைன்னு சொன்னா என்றான் அன்பான குரலில் ஆதி. ஆனா அவங்க பேசினது சரியில்லைனா என அபி துவங்கவும் ஆதி அமைதியாக இருப்பதைக் கண்டு, எப்படி பேசுறாங்க பாருங்கண்ணா என தன் மன ஆதங்கத்தை ஆதியிடம் வெளியிட முயன்றாள் அபி. அந்த பேச்சை வளர்க்க விரும்பாமல் அப்படியே தடுத்தவன், யார் எப்படி பேசினா என்னடா, நீ சரியா இருக்க இல்ல, அது போதும் என்றான் ஆதி. இவர்களின் இத்தனை பேச்சும் அந்த பக்கம் இருந்த அவிக்கும் இந்த பக்கம் இருந்த தனாவுக்கும் கேட்டுவிடாத வண்ணம் மெல்லிய குரலிலேயே நடந்தது. பல நிமிட தேடலுக்கு பிறகு இருவருக்கும் பிடித்தது போல ஒரு இதயத்திற்குள் மற்றொரு இதயம் இருப்பது போல் ஒரு மோதிரத்தை தேர்ந்தெடுத்து தனாவுக்கு வாங்கி பரிசளித்திருந்தான் ஆதி. அதன் பின் மதிய உணவிற்கு மிகவும் பிரபலமான ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு அவர்களை அழைத்து சென்றான் ஆதி. அந்த பிரபலமான ஹோட்டலின் புதிய பிரான்ச் இங்கு துவங்கி 6 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. அங்கு செல்ல வேண்டும் என்பது சஞ்சனாவின் வெகு நாளைய ஆசையாக இருந்தது. முதலில் இங்கு செல்ல அவளுக்கும் அவகாசம் கிடைக்கவில்லை. பிறகு அவகாசம் கிடைத்த போதும் முன்பதிவு கிடைக்கவில்லை என்று ஏதோ ஒரு காரணத்தால் வாய்ப்பு தள்ளி போய்கொண்டே இருந்தது. தன் தோழிகளோடு செல்லவும் முயற்சி செய்துவிட்டாள். அடுத்து அவியோடு செல்லவும் முயற்சி செய்துவிட்டாள். இரண்டிலுமே அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு முறை முன்பதிவு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என நேரில் சென்ற போதும் முன்பதிவு இல்லாமல் அனுமதிக்க முடியாது என்று விட்டிருந்தனர். இதில் சோர்ந்து போயிருந்தவள் அதை சொல்லி அடிக்கடி அவியோடு சண்டையும் பிடித்து கொண்டிருக்க இன்று அதே இடத்திற்கு ஆதி தனாவை அழைத்து வந்திருந்ததைக் கண்டு அவ்வளவு ஆத்திரம் சஞ்சனாவினுள் கனன்றது. தனாவுக்கு இப்படி ஒரு உணவகம் திறந்திருப்பதோ அங்கு சாப்பிட பலர் காத்திருப்பதோ கூட தெரியாது. ஆனால் அவளை ஆதி இங்கு அழைத்து வந்திருப்பதைக் கண்டு ஆத்திரமே எழுந்தது. அதில் அவியை முறைத்து கொண்டே சஞ்சனா உள்ளே சென்று அமரவும் அவிக்கு அவளின் மனநிலை புரிந்துதான் இருந்தது. ஆனால் அவனும் என்ன செய்வான்? வார இறுதி நாட்களில் அவன் முயன்று பார்க்கும் போதெல்லாம் அங்கு டேபிள் இல்லை என்ற பதிலே அவிக்கு கிடைத்து கொண்டிருந்தது. சரி, வார நாட்களில் என்றாவது ஒரு நாள் இரவு டின்னருக்கு முயற்சி செய்வோம் என நினைத்தவனுக்கு இருவரும் வேலையிலும் பிஸியாக இருந்ததால் அதற்கான அவகாசமும் இதுவரை அமையாமலே போய்க் கொண்டிருந்தது. காலை முதலே கோபமாக இருந்தவளுக்கு இதுவும் சேர்ந்து கொண்டதில் இன்று என்ன நடக்கப் போகிறதோ என்பது போல்தான் இருந்தது அவியின் நிலை. இப்போதெல்லாம் ஏன் கோபப்படுகிறாள், எதற்காக சண்டையிடுகிறாள் என அவனுக்கு புரிவதே இல்லை. நன்றாக பேசிக்கொண்டிருப்பவள் திடீரென எதையாவது முகத்தில் அடித்தது போல் பேசிவிடுகிறாள். அதே போல் அவி திரும்ப பேசுபவன் இல்லை என்றாலும் சில நேரங்களில் அவனுக்கு அது அதிக வலியை கொடுக்கிறது. திருமணத்திற்கு முன் சஞ்சனா இப்படியெல்லாம் பேசி அவன் பார்த்தது இல்லை என்பதால் இப்போதைய அவளின் பிரச்சனை என்னவென அவனுக்கும் புரியவில்லை. அனைவரும் அவரவர் இடங்களில் அமர்ந்து தங்களுக்கு தேவையானதை ஆர்டர் செய்து முடிக்கவும்
மெல்ல தனாவின் பக்கம் திரும்பிய அபி, ஹாப்பி பர்த்டே அண்ணி என லேசாக தோளோடு அணைத்தபடி கூறவும், நம்ப முடியாத அதிர்வும் சந்தோஷமுமாக அபியை பார்த்தவளின் விழிகள் லேசாக கலங்கிவிட, அப்படியே அசைவின்றி அபியை பார்த்து கொண்டிருந்தாள் தனா. பதில் பேசக்கூட அவளுக்கு உடனே வார்த்தைகள் வரவில்லை. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தவளை அபி புன்னகையோடு பார்க்கவும், தேங்க்ஸ் அபி என்றால் லேசான திணறலோடு தனா. ஆதிக்கு தனாவின் இந்த அதீத உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கான காரணம் புரியவில்லை என்றாலும், அங்கு இருந்த மற்ற இருவருக்கும் அவளின் இந்த நிலைக்கான காரணம் தெளிவாக புரிந்தது. இதில் ஆதி தனாவையே குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு இவர்கள் இருவரின் இடையே நடக்கும் எந்த பிரச்சனையை பற்றியும் இதுவரை தெரியவில்லை. தனா தெரிவித்ததும் இல்லை. ஆதியின் இந்த குழப்பமான முகமே அபிக்கு இதை புரிய வைத்திருக்க, அது ஒன்றும் இல்லைண்ணா என சங்கடமான குரலோடு அபி விளக்கம் அளிக்க முயல, அவளின் கையை இறுக பற்றிய தனா, என்ன அப்படி பார்க்குறீங்க? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றா இல்ல, ஒன்றுமே இல்லைதான் என பேச்சை மாற்ற, இதை பற்றி தனா பேச விரும்பவில்லை என புரியவும், அப்போ ஓகே என அந்த பேச்சை அத்தோடு விட்டிருந்தான் ஆதி. அவர்களின் அந்த புரிதல் வேறு இங்கு சஞ்சனாவை வெறி கொள்ள செய்வதாக இருந்தது. வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு புரிதல் அவர்களுக்குள் இருப்பது தெளிவாக புரிய, அங்கு அமரக்கூட அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இப்போது எழுந்து சென்றால் அவியின் தேவையில்லாத கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என புரிந்தே பல்லை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சஞ்சனா. அவளுக்குமே நன்றாக தெரிந்திருந்தது, நேற்று இரவு முதல் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு எல்லார் பார்வையிலும் சற்று இறங்கி போனது. அதனாலேயே இப்போது எதையும் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது என மிக கவனமாக உணர்வை தொலைத்த முகத்தோடு அமர்ந்திருந்தாள் சஞ்சனா. அதே நேரம், இந்த சேலை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அண்ணி, இந்த கலர் டிசைன் வாவ் சூப்பர், இங்க சேலை அழகா இல்ல நீங்க அழகா, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று சலைச்சதே இல்லை போங்க என்று அபி உணர்ந்து கூற, தனாவின் முகம் செவ்வானமாய் சிவந்து போனது. உங்க அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க அபி என்றால் முகம் சிவக்க தனா. அட பாருடா, எங்க அண்ணாவுக்கு சேலையெல்லாம் வாங்கி கொடுக்க தெரியுமா என்று அபி சிறு கேலியோடு கேட்கவும், கல்யாணம்னு ஒன்று நடந்தா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அபிமா, இல்லைனா சேதாரம் அதிகமாக இருக்கும் என்று ஆதியும் கேலியாக கூற, அங்கு ஒரு சிரிப்பலை எழுந்தது. அபிக்கு எப்போதுமே தனா சேலை கட்டும் அழகு ரொம்பவே பிடிக்கும். அதிலும் இன்று அவள் உடுத்தி இருந்த சேலை அவளுக்காகவே பார்த்து பார்த்து நெய்தது போல அவ்வளவு அழகாக இருந்தது. அதை அப்படியே ரசித்து கொண்டிருந்தவளின் பார்வையில் தனாவின் ஜாக்கெட் தைத்திருந்த விதம் படவும், சற்று பின்னுக்கு நகர்ந்து அதை ரசித்தவள், வாவ் சூப்பரா ஸ்டிச் செஞ்சு இருக்கீங்க, பர்ஃபெக்ட் ஃபிட், செம்ம மாடல் என்றவள், இது ஆதி முன்பே எடுத்து கொடுத்தது என்றெண்ணி பேசிக்கொண்டே செல்ல, அதுவரை இதை பற்றி சிந்திக்காத தனாவுக்கு அப்போதே இதன் நினைவுக்கு வர, ஆதியை திரும்பி ஒரு மாதிரியாக பார்த்தாள் தனா. அதில் அவனும் சிறு கள்ளத்தனமான சிரிப்போடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இதில் முதலில் விவரம் புரியாமல் திருத்திருத்தவள் பிறகு ஆதியின் கள்ளத்தனத்தை கண்டு கொண்டு அவனை லேசாக முறைக்கவும் அவனின் புன்னகை மேலும் விரிந்தது. இதில் சிவந்த தன் முகத்தை அவனுக்கு காண்பிக்காமல் மறைத்து கொண்டாள் தனா. அனைவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்க, நாம வீட்டுக்கு கிளம்பலாமா? அம்மாவும் அப்பாவும் வீட்டில் தனியா இருக்காங்க, 2 பேருக்கும் உடம்பு இன்னும் சரியாகல என தன கவலையோடு கேட்கவும், மறுக்காமல் அதற்கு சம்மதித்தான் ஆதி. அதன் பிறகு வீடு வந்து சேர்ந்தவர்களின் நேரம் முழுக்க கலகலப் பேச்சிலும் அன்றைய நிகழ்வுகளை காஞ்சனாவிடம் பகிர்ந்து கொள்வதிலும் கரைந்தது. இரவும் தனாவை எதுவும் சமைக்க வேண்டாம் என்று கூறியவன் வெளியில் இருந்து அனைவருக்கும் உணவை ஆர்டர் செய்து கொடுத்துவிட, அதே கலகலப்போடே அன்றைய இரவு உணவும் முடிந்தது. தன் அறைக்குள் நுழைந்தவள் ஆதி ஏதோ யோசனையோடு இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு யோசனையானாள் தனா. அவள் வந்ததை கூட கவனிக்காமல் நடந்து கொண்டிருந்த ஆதியின் முகம் தீவிர யோசனையில் இருந்தது. அதில் கவலையானவள் ஆதியின் முன் சென்று நின்று, ஏதாவது பிரச்சனையா என்றாள் தனா. அதில் ஒரு புன்னகையோடு அவளை பார்த்தவன், அதெல்லாம் எதுவும் இல்லை என்றவாறே தனாவின் கையை பிடித்து அழைத்து சென்று அருகில் இருந்த படுக்கையில் அமர வைத்தான். அவன் முகமே ஆதி எதையோ சொல்ல நினைக்கிறான் என சொல்லாமல் சொல்ல, தனா ஆதியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ரணி, நான் நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பணும்,
என தயக்கத்தோடு ஆதி சொல்லி முடிக்கவும் தனாவின் முகம் வாடி போனது. ஆனாலும் உடனே தன்னை மீட்டெடுத்து கொண்டவள், அதனால என்ன, இன்னும் 3 நாள் தானே, அப்புறம் இங்கேயே வந்துடுவீங்க இல்ல என்றால் வரவழைத்து கொண்ட புன்னகையோடு தனா. அதில் மேலும் சோர்ந்து போனவன், ரணி அது என துவங்கி அவள் முகம் பார்க்க முடியாமல் தயங்கி நிறுத்த ஆதியின் இந்த செயலே வேறு எதுவோ வரப்போகிறது என்பதை தனாவுக்கு புரிய வைத்திருக்க தடதடவென துடிக்கும் இதயத்தோடு ஆதியையே பார்த்தாள் தனா. அது என்று தன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பவளின் விழிகளை நேருக்கு நேர் சந்திக்க முடியாத தடுமாற்றத்தோடு துவங்கி ஒருவாறாக ஆதி அனைத்தையும் சொல்லி முடிக்கவும் அப்படி ஒரு ஏமாற்றம் தனாவினுள். அதில் விழிகள் கலங்கி போக பேசக்கூட வராமல் ஆதியையே பார்த்திருந்தாள். அவளின் அந்த நிலையை பார்க்க முடியாமல், ரணி என தன்னோடு சேர்த்து அவளை அணைத்து கொண்டவன், உனக்கு தெரியாது ரணி, நான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு வருஷ கணக்கா காத்திருந்தேன். இப்போ கிடைக்கும்போது அவ்வளவு ஈஸியா என்னால உதறி தள்ள முடியாதுடாமா, உனக்கு புரியுதா என அவளின் முகத்தை தன் கைகளில் தாங்கி கேட்டான் ஆதி. அதுவரை ஆதி ஊருக்கு செல்வதை எண்ணி இருந்த வருத்தம் ஆதியின் இந்த வார்த்தைகளில் காணாமல் போகவில்லை என்றாலும் அவனின் பல வருட தவிப்பும் போராட்டமும் தெரியும் என்பதால் தன் வலிகளை மறைத்து கொண்டு வரவழைத்து கொண்ட புன்னகையோடு, சரி போயிட்டு வாங்க என்றாள் தனா. தனக்காக அவளின் வலியை மறைத்து கொண்டு புன்னகைப்பவளை கண்டு நெகிழ்ந்தவன், எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர பார்க்கறேன்டா. இனி இப்படி ரொம்ப நாள் தங்குறத முடிஞ்ச வரை எல்லாம் குறைச்சிக்கிறேன், சரியா என்றான் ஆதி. அதற்கு சரி என தலையசைத்தவள் வேறு எதுவும் பேசாமல் போகவும் தனாவை தன்னோடு சேர்த்து இறுக்கி கொண்டவன், கோபமா என்றான் பின்னால் இருந்து அவளின் கழுத்தில் முகம் பதித்தவாறு ஆதி. இப்படி கேட்டால் அவளுக்கு எங்கே கோபம் வர? இல்லை என தலையசைக்கவும், என்ன உனக்கு புரியுது தானேடா என்றான். இந்த விஷயத்திற்காக அவன் இழந்தது அதிகம். நெருங்கிய சொந்தங்களிடமே நிறைய அவமானங்களை சந்தித்து இருக்கிறான். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு விட்டு இன்று இதை இழக்க ஆதி தயாராக இல்லை. அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசியதற்கும் நடந்து கொண்டதற்கும் அவன் கவலைப்படாமல் கடந்து செல்லலாம். ஆனால் தனா அப்படி இல்லையே. தன்னை விட அந்த வாய்ப்பு முக்கியமாக போய்விட்டதா என அவள் ஒரு நொடி நினைத்து விட்டாலும் அது ஆதிக்கு பெரும் இழப்புதானே. அதைத்தான் அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். அது புரிந்தது போல் கோபமெல்லாம் இல்ல, கொஞ்சம் வருத்தம்தான், ஆனா பரவாயில்ல, சீக்கிரம் வந்துடுங்க என்று தனா கூறவும், எனக்கு நீ என்று எப்படி சொல்லி அவளுக்கு புரிய வைப்பது என்பது போல் ஆதி தடுமாறவும், எனக்கு புரியுது என்றாள். இன்னும் வாகாக அவனின் கைகளில் ஒன்றியவாறே அதில் அப்படியே அவளை தனக்குள் புதைத்து கொள்வது போல் இறுக்கிக் கொண்டு சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தான் ஆதி. பின்பு மெல்ல நிமிர்ந்து, இது உனக்காக என ஒரு ஃபைலை அவளிடம் நீட்ட புரியாத குழப்பத்தோடு அதை வாங்கி பார்த்தவளின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்த அதே நேரம் கலக்கத்தில் சோர்ந்தது. தனாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளிடம் வெளிப்பட்ட இருவேறு முக பாவனைகளையும் கண்டு, என்னாச்சு என்றான். இப்போ எதுக்கு இது என வெற்று குரலில் கேட்டவளை விழிகளை சுருக்கி பார்த்தவன், எதுக்குன்னா படிக்கத்தான் என்றான் இலகுவாக. ஏன், நான் படிக்காதது உங்களுக்கு அவமானமா இருக்கா எனும் போதே தனாவின் குரல் எப்போது வேண்டுமானாலும் உடைவேன் என்பது போல ஒலிக்க, சீச்சி ஒளராத, இதுல அவமானப்பட என்ன இருக்கு, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் என்றான் அவசரமாக ஆதி. ஓ, அப்போ மத்தவங்க என்ன அப்படி சொல்றதுனாலயா என்று அடுத்து தனா கேட்கவும், இல்ல என்று ஒற்றை வார்த்தையில் அவனிடம் இருந்து பதில் வந்தது. அப்புறம் என புரியாமல் அவன் முகம் பார்த்தாள் தனா. உனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதுக்காக தான் என்றவனை சிறு திகைப்போடு தனா பார்க்கவும், உங்க அம்மாவுக்காக தானே, உனக்கு ரொம்ப பிடிச்ச படிப்பையும் நீ தொடரல, இனி தொடரலாமே ரணி என்றான் ஆதி. இதற்கு அவளால் என்ன சொல்ல முடியும்? அவளுக்காக பார்த்து பார்த்து செய்பவனை எப்படி அவளால் மறுக்க முடியும்? இதுவே மற்ற 2 காரணங்களை கூறியிருந்தால் துளியும் யோசிக்காது மறுத்து இருப்பாள் தனா. ஆனால் தனக்காகவே யோசித்து செய்பவனை மறுக்க முடியாமல் நெகிழ்ச்சியாக பார்த்தபடி தனா அமர்ந்திருக்க, என்னடா உனக்கு இதுல விருப்பம் இல்லையா என்றான் ஆதி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் எப்படி இதைத்தான் படிக்க விரும்பினேன்னு தெரியும் என அவன் தனக்காக வாங்கி வைத்திருந்த அட்மிஷனை பார்த்து தனா கேட்கவும்,
மாமனார் இருக்க கவலை ஏன் என்று கூறி புன்னகைத்தான் ஆதி. அப்பா கிட்டயா கேட்டீங்க என விழி விரித்தவளை இழுத்து அந்த விழிகளிலேயே முத்தமிட்டவன், அதுல உனக்கு ஏன் இவ்வளவு ஷாக் என்றான். இல்ல, சும்மாதான் கேட்டேன் என பார்வையை தழைத்து கொண்டவள், நீங்க அவ்வளவு இயல்பா அப்பா கிட்ட பேசி நான் பார்த்தது இல்ல, அதான் என்று விட்டு நேற்று முதல் தன் மனதை குடைந்து கொண்டிருந்த கேள்வி நினைவுக்கு வரவும், உங்களுக்கு என் பர்த்டே எப்படி தெரியும் என்றாள் தனா. இதுக்காக உன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கும்போது தான் பார்த்தேன் என்று பதிலளித்தவன் எழிலரசனிடமும் இதை பற்றி பேசி இருப்பதாக கூறி அடுத்த வாரத்தில் தனாவை அவளின் தந்தையோடு சென்று கல்லூரியில் சேர்ந்து கொள்ள சொன்னான் ஆதி. நானே இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போய் இருப்பேன்டா, ஆனா அவங்க அடுத்த வாரம்தான் வர சொல்லி இருக்காங்க, அதனாலதான். உனக்கு ஓகே தானே என அதற்கும் தயங்கி நிற்க அதை கண்டு உண்டான புன்னகையோடு பலமாக தலையசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தாள் தனா. அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், சரி இப்போ சொல்லு, இந்த குட்டி தலைக்குள்ள என்ன குடையுது என்றான் அவளின் விழிகளை பார்த்தவாறு ஆதி. முதலில் அவன் கேட்பது புரியாமல் விழித்தவளுக்கு பின்பு நினைவு வர, இத பத்தி எப்படி கேட்கிறது என்பது போல ஒன்னும் இல்ல என தலையசைத்து மறுத்தாள் தனா. ஆனால் நம்பாமல் அவளையே சில நொடிகள் பார்த்தவன், என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம் ரணி, எதுவா இருந்தாலும் கேளு என்றான். அப்போதும் அவள் யோசித்ததையெல்லாம் எப்படி ஆதியிடம் கேட்க முடியும் என எண்ணி அப்போதும் தனா அமைதியாகவே இருக்க, மேலும் அவளை வற்புறுத்த விரும்பாமல், சரி நேராகுது, தூங்கலாமா, காலையில 2 பேருமே சீக்கிரம் எழுந்துக்கணும் என்றான் ஆதி. அதுவரை அமைதியாக இருந்தவளின் முகம் ஆதி கிளம்புவதை பற்றி பேசியதும் கலக்கத்தை சுமக்க மெல்ல அவளை அருகே இழுத்து, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா, அப்புறம் முடிஞ்ச வரை அதிகமா வெளியே தங்காம இருக்க பாக்குறேன், சரியா என்றான் ஆதி. அதில் வழக்கம் போல் உடனே தன் வருத்தம் மறைத்து சரி என புன்னகைத்தாள் தனா. அவளின் அந்த செயலை கண்டவன் வழக்கம் போல் தனாவிடம் அவனை அதிகம் கவர்ந்த அந்த விழிகளில் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்தான். அங்கு துவங்கிய அவன் பயணம் மெல்ல நகர்ந்து நெற்றி, கன்னம், மூக்கு என பயணித்து மெதுவாக தன் இணையை வந்து சேர, மிக மெலிதாக துவங்கிய இதழொற்றல் சில நொடிகளிலேயே மிக வன்மையாக மாறியிருந்தது. அதில் எப்போது ஆதியின் அருகில் அமர்ந்திருந்தவள் அவன் மடிக்கு இடம் பெயர்ந்தாள் என கூட தனாவுக்கு தெரியவில்லை. ஆனால் அதை சாத்தியமாக்கி இருந்தவனோ உன்னிடம் இருந்து பிரியவே மனமில்லை என்பது போல் அவளுள் மூழ்கிக் கொண்டிருக்க, தனாவுக்கோ உலகமே மறந்த ஒரு நிலை. பல நிமிடங்களுக்கு பின் தானாக முயன்று அவளிடமிருந்து ஆதி விலக, அவனின் இந்த திடீர் விலகலை எதிர்பாராமல் மலங்க விழித்து கொண்டிருந்தாள் தனா. அவளின் கண்களில் தெரிந்த தவிப்பில் தன்னையே நொந்து கொண்டவன் சட்டென அவளை வாரி எடுத்து இறுக்கமாக அணைத்து கொள்ள, அவனிடம் வாகாக ஒன்றிக் கொண்டாள் தனா. சில நிமிடங்கள் அந்த அணைப்பை கொஞ்சமும் தளர்த்தாமல் இருந்தவனின் இந்த அணைப்பில் இருந்தது எல்லாம் அன்பு மட்டுமே. அது அவள் தன்னை மீட்டு கொள்ள தேவையாய் இருக்க, அப்படியே அவனின் மார்பில் முகம் புதைத்திருந்தாள் தனா. அவள் மீண்டு விட்டாள் என புரிய மெல்ல அவளை அணைத்திருந்த கைகளை மேலும் இறுக்கி தனாவை லேசாக உயர்த்தி பிடித்து அவளின் கழுத்தில் முகம் புதைத்தவன், ரணி, ரணிமா, சாரிடா நான் என சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் ஆதி தடுமாற, இப்போது அவனின் முதுகை மெல்ல தடவி ஆறுதல் படுத்துவது அவளின் முறையானது. அது அப்போது அவனுக்கும் தேவையாய் இருக்க மெல்ல தன்னை மீட்டு கொண்டவன், ரணிமா, நான் சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்குவியாடா என்று கேட்டு சிறு இடைவெளி விட அவளும் தலையசைத்து சம்மதித்தாள். இது இப்போ வேண்டாம். உன்னை இப்படி ஒரு நாள் நெருக்கத்தோடு தவிக்க விட்டு என்னால அங்க போக முடியாது. நான் திரும்ப வர 1 மாசத்துக்கும் மேல ஆகும். அதனாலதான், உனக்கு புரியுதா என்று தயக்கமாக இழுக்க அவளுக்கும் ஆதியின் மனம் தெளிவாக புரிந்தது. தனாவின் நேற்றைய குழப்பத்திற்கும் விடை கிடைக்க வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். நமக்கு இன்னும் காலங்கள் நீண்டு இருக்குன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நீ வேணும். இப்படியே என் கைக்குள்ளேயே வேணும். ஆனா இப்போ அதற்கான நேரம் கூடி வரல. உனக்கு புரியுதா என்று தவிப்போடு கேட்டவன் அவளின் கழுத்து வளைவில் இட்ட அழுத்தமான இதழ் ஒற்றலே அவன் மனதின் தவிப்பையும் தேடலையும் புரிய வைக்க போதுமானதாக இருக்க, தனக்கு துளியும் குறையாத நேசத்தோடும் தேடலோடும் இருப்பவனிடம் இருந்து
வேறு என்ன எதிர்பார்க்கப் போகிறாள் தனா? அப்படியே அவன் கரங்களுக்குள் விழிமூடி கிடந்தவளின் மனம் ஆதியின் நேசத்திலும் நெருக்கத்திலும் நெகிழ்ந்து இருந்தது.